ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் இனிமையான வணக்கம் நண்பர்களே. தேர்தல் குதிரை பேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்னாங்க. ஏடிஎம்கேக்காரங்க 2000னாங்க. விஜய் 2500ன்றாரு. அப்புறம் இது குதிரை பேரம், தேர்தல் குதிரை பேரம். அப்புறம் விஜய் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் 6 தர்றேன்னு இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டில் இவ்வளோ பிரச்சனையில் கேஸ் சிலிண்டர் 6 தரேன்றாரு. அப்புறம் தாய்மாமன் சீர்வரிசையா, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் தாய்மாமன் யாருமே இல்லையா? அண்ணன் சீர்வரிசைன்றாரு. அண்ணன் யாருமே இல்லையா? அண்ணன் சீர்வரிசை, தாய்மாமன் சீர்வரிசைன்னு பொதுமக்கள் மேலே ஒரு பேரம் கட்டுறாங்க. இவ்வளோ பந்தய குதிரை மேலே இவ்வளோன்னு கட்டின மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் பருவநிலை மாற்றம், வெப்பம் அதிகமாக இருக்குது. பருவநிலை மாற்றத்தை பற்றி சிந்திக்காமல், குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி செய்யாமல், விவசாய வேளாண்மைக்கு உற்பத்தியை பெருக்கணும், இதெல்லாம் செய்யணும். பருவநிலை மாற்றம், இந்த குடிநீர் பிரச்சனை, வேளாண்மை பிரச்சனை, கல்வி வியாபார கல்வி ஆயிடுச்சு. தனியார் நிறுவனங்களில் அரசாங்கத்தில் தரமான கல்வியை கொண்டு வரணும். அரசாங்க மருத்துவமனைகள் இன்னும் சீரமைக்கப்படணும். அப்புறம் பொருளாதார வளம், தொழிற்சாலைகள், நல்ல மக்களுக்கு வேலைவாய்ப்பு, வேலையில்லா திண்டாட்டமெல்லாம் நீங்கணும். அப்புறம் மருத்துவ வசதிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். சுகாதாரம் இருக்கணும். இதை பற்றியெல்லாம் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கணும். நாடு நலம் பெற, நம் பண்பாடு தலைக்க, உலகம் உய்ய, மனிதகுலம் வாழ பிரார்த்திப்பவர்களும் தொண்டு புரிபவர்களும் வேண்டும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு இந்தியா வல்லரசாகணும். வலிமையான பாரதம், வளமான தமிழகம். எப்படிங்க வலிமையான பாரதம், வளமான தமிழகம்னு நமது ஜிகே மூப்பனார் சொன்னார் இல்லையா, தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த மாதிரி அந்த ஜிகே வாசன் போன்றவர்களையெல்லாம் அரவணைச்சு கொண்டு வரணும். நம்ம ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் ஒரு நல்ல திறமைசாலி, ஜிகே வாசன் அவர்கள் ஒரு திறமைசாலி, நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒரு திறமைசாலி. இப்படிப்பட்டவங்களை அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். அப்படிப்பட்ட பருவநிலை மாற்றங்களை சரி பண்ணணும். சாக்கடை குப்பைகளை போட்டு நதி நீரை சாக்கடை ஆக்கக்கூடாது. குடிநீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை, கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, விலைவாசி கட்டுப்பாடு, இதையெல்லாம் பற்றி ஆராய்ஞ்சு செயல்படணும் நண்பர்களே. அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு வாக்களிப்போம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன். இந்த தேர்தல் அறிக்கையில் குடிநீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், இந்த புவி வெப்பமயமாகுதல், இதெல்லாம் சரி பண்ணக்கூடியவங்களுக்கு நாம் வாக்களிப்போம் நண்பர்களே. வாழ்த்துக்கள்.